என் இனிய பொன்னிலாவேல அதை நான் அந்த ஒரு வீடியோவாவே ஆமா. பண்ணேன் நான். பட் அது உங்க வாயால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும் பொழுது இப்போ அதுல சார் நீங்க எழுதுறது ஒரு ஒரு கால் ஷீட்னு ஒர்க் பண்றீங்க. காத்தாலக்குள்ள மத்தியானத்துக்குள்ள ஒரு பாட்டை முடிச்சிடுறீங்க. அது என்ன லிரிக்ஸ் ஆமாமா. வருதோ என்ன டியூன் வருதோ அது இப்ப இப்ப நாங்க கொண்டாடுறோம், அதெல்லாம் ஓகே. பட் அந்த நேரத்துல ஆமா. உங்களுக்கு என்ன வருதோ அதான் அதை பண்றீங்க. அதை தாண்டி சில ஆமாமா. விஷயங்கள்லாம் பண்றீங்க பாருங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட் லிரிக்ஸ் கூட எழுதிடலாம். இப்ப அந்த பாட்டுல என் தரர ரத்தர அப்படி அந்த அந்த இடத்துல அப்படியே உற்று லிரிக் எழுதாதன்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணிலாம் சிலதெல்லாம் பண்றீங்க பாருங்க. அது எனக்கு பயங்கர ஆச்சரியமான ஆமாமாமா. விஷயம். இல்ல ஆனா அது அதுதான் அந்த அன்பு பாட்டுக்கே கிடையாது அழகு. சார். ஆமாமா. ஆமாமாமா, ஆமாமா. அது அது கரெக்ட்டா அவர் புடிச்சாரு. அந்த பாட்டுல எல்லாம் ரிதம் கிட்டார் வாசிச்சது நான் தான். பின்னாடி பேக்கிங்ல இருக்கக்கூடிய சிங்கு சக்கு சாக், வாவ். சிங்கு சாக், சிச்சாங், ஜிங்கு ம். ஜிங்கு ஜிங்கு சாக், சிக்கச் இந்த வாசிச்சது நான் தான். இந்த பாட்டு எழுதும்போது வாவ். பாலு மகேந்திரா வந்து முதல் நாள்ல வந்து கம்போஸ் பண்ணும்போது என்ட்ட சொல்லிட்டாரு. இது வந்து லவ் ம். சாங் சார். அவன் கிட்டார் வச்சுட்டு அந்த பொண்ணுட்ட பாடுறான். அப்படிங்கிற மாரி ரைட். வேணும்னு சொல்லிட்டாரு. ரெக்கார்டிங் ம். அன்னைக்கு பாலு மகேந்திரா வரல. நாங்க ஜெமினி ம். ஸ்டுடியோல எடுத்துட்டு இருக்கோம். இது ரெக்கார்டிங்க. அப்ப ம். பாலு மகேந்திரா வரல. டைரக்டர்ட்ட காட்டியா லிரிக்ஸ்ன்னு அண்ணன் கேக்குறாரு. இல்ல, இல்ல அவரு வரல. இது ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டோம் வாட்ச. இந்த பாட்டு முடிஞ்சு நாங்க வந்து ஸ்டுடியோல போட்டுக்கிறோம் ஃபுல் சாங்கும். பாலு மகேந்திராவும், ஷோபாவும் கல்யாண மாலையோட ஸ்டுடியோக்குள்ள இருந்து இறங்குறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து இறங்குறாங்க.